கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இந்த பரிசுத்த லந்து காலத்தில் ஒன்றாக கூடி வரும்படி ஆண்டவர் அருள் தந்திருக்கிறீர். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வ சமூகத்திலே ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து தேவரீருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை தியானிக்கவும், பாடல்கள் வழியாக பாடி மகிமைப்படுத்தவும், இவ்விதமான அனுபவத்தை இந்த தபசு காலங்களில் ஆண்டவர் எங்களுக்கு அருள்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தாகத்தோடு தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தாகமும் ஆண்டவருடைய சமூகத்திலே தீர்க்கப்பட்ட நிலையில் தெய்வீக சந்தோஷத்தை தெய்வ சமூகத்திலிருந்து அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்திலே 5வது பாடல், நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன், பேரன்பை குறித்த ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் எண் 5. நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஆவுந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா, நீர் கைவிடீர் இவ்வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டுணர செய்தே, நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம்
பொங்கி பாடுவேன். நீர்மாட்சியோடு வருவே அப்போது களிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பேன் மெய் பாக்கியமடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஏழாவது பாடல். உருகாயோ நெஞ்சமே குருசினில் அந்தோ பார், கரங்கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே. ஏழாவது பாடலை பாடுவோம். தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னனா என்னிலமெல்லாம் புறக்க ஈன கூறு சேரினான். தாகமின்றி நாவரண்டு தங்கமே நீ மங்குதே. ஏகபரன் கண்ணயந்து எத்தனையாயேங்குறான். மூவுலகை தாங்கும் தேவன் மூன்றாணி தாங்கிடவோ சாவு வேளை வந்தபோது சிலுவையே தொங்கினான். வல்ல பேயை வல்லவானம் விட்டு வந்த தெய்வம் உள்ளரேதோ நன்றி கேட்டு பூரம்பாக்கினாரன்றோ. ஊருகாயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்தோ பார், கரங்கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே. எட்டாவது பாடல். குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண்கொண்டு. எட்டாவது பாடல்.
சேவகர் எட்டியே கூத்த இறைவன் விலாவதிலே அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்து தோடுதுவா எருசலேமாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ சமயதிபன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ குருசினில் தோங்கி குருதியும் வடிய கொல்கதமலைதனிலே நான் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. முப்பதாவது பாடல். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். 30வது பாடலை இணைந்து பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே, மீட்பரே, எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. பாவியின் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே. ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே, மீட்பரே, எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. கல்வாரியின்
என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பேனோ என்று 3வது பாடலை பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடல் 3வது பாடல். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தே நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தே நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சேனமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச சேனமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவம் பாரா பரிசுத்தனா பாசம் பொங்கலைக்கின்றேன் பாவம் பாரா பரிசுத்தனா பாசம் பொங்கலைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமப்பேனென்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேனென்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா. உம்மை
உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதற்காக மறுபடியுமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகின்ற பக்தனைப் போல தெய்வ சமூகத்திலே இந்த பரிசுத்த தபசு காலங்களில் நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்கும்படி, ஒரு மனதோடு உம்மை வாஞ்சித்து தேடும்படி, உம்முடைய பரிசுத்த பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக உள்ளம் நிறைந்து நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கின்றோம். இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தை தெய்வ சமூகத்திலே நாங்கள் அனுபவிக்கவும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவும், எங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற கடவுளின் வார்த்தைகள், பணிவோடு உம்முடைய பாதத்தில் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 118வது பாடலை பாடுவோம். இரட்சகரான இயேசுவே எங்களை மீட்க நீர். 118வது ஞான பாடலை பாடுவோம். சபையார் அமருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக
தரப்பட்டுள்ள திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 முடிய. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் மட்டில்லாத அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்மை பணிந்து கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானது இன்னது என்பதை பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி வாழ்வின் அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு புதுப்பித்து தருகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த லந்து காலங்கள், பரிசுத்த தபசு காலங்கள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும்படி விசேஷித்த ஆராதனைகளை, விசேஷித்த கூடுகைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்து அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருக்கவும், ஆண்டவரே, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வாக்கின்படி எங்கள் வாழ்வுக்கு அடுத்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும்படி, ஆண்டவர் பேரில் கொண்டுள்ள பற்றுறுதியில் இன்னும் ஆளப்படும்படி ஆண்டவர் எங்களுக்கு இந்த நோன்பு காலங்களில் உதவி செய்கின்றபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபையின் அனைத்து திருப்பணி விடைகளையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை தேவரீர் நல்குவீராக. இந்த காலங்களிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஜபிக்கவும், இவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு உயிர்மீழ்ச்சியை கண்டடையவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆன்மீக புத்தெழுச்சியை இந்த தபசு காலங்கள் எங்களுக்கு தருவதாய் அமைய ஆண்டவர் கிருபை தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூடுகையிலும் விசேஷமாய் கூடி வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதிலே பாரத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு தெய்வ சமூகத்திலிருந்து தெய்வ நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆவலாய் கடந்து வந்திருக்கின்ற தமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே உமது அடியாருடைய இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி கர்த்தர் கிருபை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நிறைவாய் காணப்பட கர்த்தர் அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலிருந்து
தூரமான தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, கல்வி நிமித்தமாக, பணி நிமித்தமாக ஆண்டவரை தங்கியிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தெய்வ சமூகத்திலே நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆபத்தான வாழ்வின் சூழ்நிலைகளிலே ஆண்டவரே கர்த்தரை நோக்கி பார்த்து அனுதினமும் உம்மை அண்டி ஆண்டவரே உம்முடைய சிட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி தேவ ஆதரவோடு ஒத்தாசையோடு வாழுகின்ற எங்கள் குடும்பங்களுக்கு தெய்வீக பராமரிப்பை, தெய்வீக பாதுகாப்பை தொடர்ந்து கர்த்தர் நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற எல்லா பதட்டமான வாழ்வின் சூழ்நிலைகளும் மாறி அங்கு அமைதி நிலவ, சமாதானம் ஏற்பட ஆண்டவரே அண்டை நாடுகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஆண்டவரை அமைதியோடு ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். போர் பதட்டங்கள் ஆண்டவரே, யுத்தங்கள், அதனுடைய தாக்கங்கள் இவைகளை நின்று மனுக்குலத்தை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்க நாங்கள் செபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. மீதியான வேளைகளிலும் மாறாத ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சிலுவை மரணத்தின் மூலமாக மனுமக்களுக்கு வாழ்வு தந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சிலுவை சார்ந்த தியானங்களை இந்த லந்து நாட்களிலே நாங்கள் தியானிக்க கடவுள் தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கின்ற சிந்தனை வசனங்களை எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மீக வாழ்வுக்கும் பயனுள்ளதாக ஆண்டவர் அமைத்து தர வேண்டும் என்று சிலுவை நாதராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக இந்த லந்து நாட்கள், தவக்காலங்கள் நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற நாட்களாக அமைய வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசந்த காலமாக நாம் எண்ணுகின்றோம். இந்த லந்து நாட்களிலே நாம் அவைகளை நம்முடைய வாழ்வின் அனுபவங்களாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எந்த நிலைகளிலே நான் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன் என்பதை அனுதினமும் திருமறையின் வசனங்களின் நிழலிலே நாம் நின்று நம்மை சிந்திக்கவும், கடவுளோடு நாம் ஒப்புரவாகி கொள்ளவும், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழவும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் தருவாராக. சிலுவை தரும் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் இந்த நாளின் தியான உரையை நாம் அமைத்து கொள்வோம். சிலுவை தரும் நம்பிக்கை. அதற்கு ஆதாரமாகி எடுத்துக்கொண்ட திருமறையின் பகுதி நாம் வாசிக்க கேட்ட பரிசுத்த பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசித்து அறிகின்ற போது, கற்றுக்கொள்கின்ற போது, பவுலடியார் தன்னுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக
என்று சொல்கின்றதை நாம் காண்கின்றோம். ஏன் பவுலடியார் இதை சொல்ல வேண்டும்? நான் சிலுவையை குறித்தல்லாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அதன் மூலமாக என்னை ரட்சித்திருக்கிறார், அதை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு, ஒரு உறுதிப்பாட்டிற்கு இந்த பவுலடியார் வந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், அவர் கிறிஸ்து மீது கொண்டிருக்கின்ற பற்று, நம்பிக்கை என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே, இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அத்தகைய உறுதியான நிலைப்பாடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த பவுலடியார் தன்னுடைய அப்போஸ்தல பணியிலே கூட கடந்து வந்த பாதைகளிலே தனக்கு வந்த எல்லா சோதனைகளையும் அவர் பொருட்படுத்தாமல் பவுலடியார் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி நிமித்தமாக ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ பிரயாசப்படுவதன் மூலமாக எத்தகைய சூழல்களையும் நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகவே தான் அவர் மிக தைரியமாக சொல்கிறார், இந்த உலகத்திலே நான் எதை சந்தித்தாலும், எந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். மரணத்தை குறித்த பயம் அவருக்கு இல்லை. சாவு என்னுடைய வாழ்க்கையிலே ஆதாயமாக இருக்கும், ஆண்டவரோடு வாழுகின்ற நித்திய வாழ்வுக்கு நேராக என்னை கொண்டு சென்று விடும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை குறைவாக இருந்த அந்த காலகட்டங்களிலே பவுலடியார் சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். சிலுவை வழி வாழ்வே மேன்மை என்ற நம்பிக்கை இந்த உலகத்திலே வேறு எந்த காரியத்திலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மைக்கு இடம் அளிக்காமல் கிறிஸ்துவை சார்ந்தே வாழ்வேன் என்பதை இவர் சொல்கின்ற அடையாளமாக சொல்கிறார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறை உண்டிருக்கிறது, அதுபோல நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே சிலுவையை சார்ந்த தியானங்களை கேட்பதற்காக, ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானிப்பதற்காக ஒரு ஆத்மீக உணர்வுகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் பவுலடியார் சொல்கின்ற போது 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக சிலுவை தருகின்ற நம்பிக்கை எவை என்பதை நாம் தியானிக்கின்ற போது, முதலாவதாக சிலுவை தரும் நம்பிக்கை உயிர்த்தெழுதல் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை தருகின்ற நம்பிக்கை உயிர்த்தெழுதல் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை குறித்த நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு பாகங்களை நாம் பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டு பாகங்களின் முந்திய பகுதிகளிலே அதிகமாக காணப்படவில்லை. ஆனால் சிறையிருப்பு காலத்திற்கு பிற்பாடு உயிர்த்தெழுதலை குறித்த சில நம்பிக்கைகள் வர துவங்கினதையும் நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26:19, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37, தானியேலின் புத்தகம் 12:2, இவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்த செய்திகளெல்லாம் இவைகளிலே இந்த சிறையிருப்பு காலத்திற்கு பிற்பாடு எழுகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களை நாம் பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலே 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர், பரிசேயர்.
இவர்களிலே சதுசேயர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள், அல்லது உயிர்த்தெழுதலின் குறித்த போதனைகளை அவர்கள் மறுக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும் திருமறையினூடாக நாம் அறிகின்றோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுமரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளுக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை அதிகமாக திருமறையிலே வெளிப்படுத்தப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். சிறப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து நிருபங்களிலே, கடிதங்களிலே அதிகமாக வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:4 நாம் பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கடவுளுடைய மிகப்பெரிய செயலாக இருந்தது. அது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் பவுலடியார் இன்னும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் மக்களை பார்த்து கேட்கின்ற போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் விருதா, உங்களுடைய விசுவாசம் எல்லாம் விருதா என்றெல்லாம் கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். அவர் உயிரோடு எழுந்தார். சிலுவை மரணத்தோடு வாழ்க்கை முடிவடைந்ததாக அல்ல, அதற்கு பின் இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். அதைத்தான் ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் எல்லாம் அதிகமாக வலியுறுத்தி சொன்னார்கள். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பிரசங்கம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவத்தையும் சொல்கின்ற போது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை நமக்கு தருகின்ற நம்பிக்கை என்னவென்றால் உயிர்த்தெழுதல் என்று நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:14 நாம் பார்க்கின்ற போது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்கின்ற போதனைகளை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற போது பவுலடியார் சொல்கின்றார், விசுவாச கூட்டத்தாரே இவனமாக நீங்கள் ஆறுதல் படுத்துங்கள், விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் வளரட்டும், மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவது அல்ல என்று சொல்லி மரண பயம் தன்னுடைய வலிமையை இழந்து விட்டது அதன் மூலமாக என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 2 கொரிந்தியர் 1:10 சொல்கிறார், மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், மரணம் நமக்கு ஒரு வாழ்வின் முடிவு அல்ல, அதை தாண்டி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தந்து சிலுவையின் போதனைகள் எல்லாம் நம்மை விசுவாச வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். சிலுவை தரும் நம்பிக்கை உயிர்த்தெழுதல். 2வதாக நாம் பார்க்கின்ற போது சிலுவை தரும் நம்பிக்கை ரட்சிப்பு என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை தருகின்ற நம்பிக்கை ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் மனுமக்களுக்கு ரட்சிப்பை, மீட்பை தந்தது. இந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட உயிர்த்தெழுதலும் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் சிலுவையை நோக்கி பார்க்கின்ற போதெல்லாம் அந்த சிலுவையினூடாக ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பை, மீட்பை நாம் சிந்திக்கின்றவர்களாக, புரிந்து கொள்கின்றவர்களாக, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, அனுபவமாக்கிக் கொள்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். சிலுவை தரும் நம்பிக்கை ரட்சிப்பு என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:24 சொல்கிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்.
1 கொரிந்தியர் 15:2 சொல்கிறது, சுவிசேஷத்தை நீங்கள் கை கொண்டதால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். ரோமர் 5:9 சொல்கிறது, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை நமக்கு தருகின்ற நம்பிக்கை ரட்சிப்பின் அனுபவமாக இருக்கிறது. எதிலிருந்தெல்லாம் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்? யோவான் 3:17 சொல்கிறது, ஆக்கினை தீர்ப்புகளிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். மத்தேயு 8 நாம் பார்க்கின்ற போது அழிவிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ரோமர் 5:9 சொல்கின்ற போது தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 7:10 நாம் பார்க்கின்ற போது மரணத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொன்னார், பவுலடியார் சொன்னார் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு சுவாமி கூட இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்கின்ற போது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3:17 நாம் வாசிக்கின்ற போது, உலகத்தை ஆக்குனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவாலே, அவருடைய சிலுவை மரணத்தினாலே இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அல்ல, அல்லது தண்டிக்கப்படும்படியாக அல்ல, மாறாக ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக அவர் தம்முடைய திருக்குமாரனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை தரும் நம்பிக்கை உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அனுபவம் கூட. இறுதியாக நாம் பார்க்கின்ற போது சிலுவை தருகின்ற நம்பிக்கை நித்திய வாழ்வு என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை நமக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கையை தருகிறது. சிலுவையினாலே ஆண்டவர் மரணத்தின் கூரை ஒடித்து வென்று நமக்கு நித்திய வாழ்வை தருகிறார். 1 பேதுரு 1:4 பேதுரு அடிகளார் விசுவாச மக்களுக்கு சொல்கின்ற போது சொல்கின்றார், நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆம், சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கையை தந்திருக்கிறார். அன்றியும் சகோதர சகோதரிகளே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் தம்மோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்லுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். சிலுவை நமக்கு தருகின்ற நம்பிக்கை நித்திய வாழ்வின் அனுபவம். இந்த உலகத்திலே, நிலையற்ற உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தியமான வாழ்வுக்கு நேராக நாம் ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டே இருக்கிறோம். பவுலடியார் சொல்கின்ற வண்ணமாக இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில், இவ்வுலக வாழ்வின் இறுதி, இந்த உலக வாழ்வின் மரணம் நமக்கு வாழ்வின் இறுதி அல்ல. அதற்கு பின் ஆண்டவரோடு வாழ்கின்ற ஒரு பெரின்ப வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. இந்த சிலுவையின் மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லந்து நாட்களிலே நாம் பிரவேசித்திருக்கிற போது சிலுவை தருகின்ற நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். சிலுவை நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தந்திருக்கிறது. சிலுவை நமக்கு
ரட்சிப்பின் நம்பிக்கையை தருகிறது. சிலுவை நமக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கையை தந்திருக்கிறது. அந்த வாழ்வை ஆண்டவருக்குள்ளாக பெற்று விசுவாச வாழ்க்கையிலே உறுதியடைந்து கர்த்தருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் எழுந்து கீர்த்தனைகளிலே 252வது பாடலை பாடுவோம். பாவியாம் என்னை மேவிப்பார் ஐயா. 252வது கீர்த்தனை. ஜெபம் செய்வோம். சிலுவையிலே தம்முடைய இன்னுயிரை ஈந்தபடியினாலே பாவிகளாக இருந்த மானிடருக்கு இரட்சிப்பை வழங்கின எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் இரட்சிப்பை அனுதினமும் பெற்றுக்கொள்ளும்படியாய், இரட்சிப்பின் அனுபவத்திலே நாங்கள் வளர்ச்சியடையும்படியாய் சிலுவை காட்சியை அனுதினமும் எங்களுக்கு காண்பிக்கின்றவராக இருக்கிறீர். உம்மை குறித்து நாங்கள் தியானிக்கையிலே உம்முடைய பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்க அருள் தருகின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் என்னை பாராட்டாதிருப்பேனாக என்று பவுலனுடைய வார்த்தையின்படி நாங்கள் சிலுவையை குறித்தும் மேன்மை பாராட்டத்தக்கதாக நீர் எங்களுக்கு அருளியிருக்கிற இரட்சிப்புக்காய் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். அத்தோடு கூட நித்திய வாழ்வை வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எங்களுக்கு அருளுகின்றீர். உம்மை நாங்கள் புகழுகின்றோம். ஆண்டவரே, ஆன்மீக நெறிகளிலே அனுதினமும் வளரும்படியாய் சிலுவையில் நாங்கள் உலகத்தை சிலுவையில் அறையத்தக்கதாகவும் எங்களால் சிலுவை மேன்மையாய் அமையவும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும்
ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். தவக்காலத்திலே சிலுவையை குறித்து சிந்திக்கிற நாங்கள் சிலுவையின் அடிவாரத்திலே அமருகின்ற பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தருள வேண்டுமாய் செபிக்கின்றோம். எப்பொழுதும் ஆண்டவருடைய பாடுகள் எதற்காக, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மேன்மையடைவதற்காக என்பதை உணர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த அருள் தாரும். தொழுகையிலே வந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இறைமகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக.